அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன முக்கியமான செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் இறுதி வரைக்குமே எப்பயுமே இருக்கும், சரிங்களா? இந்த வருடம் பார்த்தோம்னா இந்த மழையின் அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பெங்கால் புயல், அதையும் தாண்டி நிறைய புயல்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா புயல் வலுவிழந்து போகுச்சு. இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இதனால தமிழகத்துக்கு பரவலாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே மழை ஓரளவுக்கு நல்லாவே பெஞ்சுது, ஓகேங்களா? தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையுடைய சதவீதம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு 33% அதிகமான மழைப்பொழிவு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நாகப்பட்டினம் அந்த பகுதியில் பார்த்தோம்னா மழையினுடைய அளவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக அங்கதான் பதிவாகியிருக்கு. 1187 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு அப்படிங்கிறது நாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த பகுதியில் பதிவாகியிருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா ஆவரேஜ் ரெயின்ஃபாலில் விட ஒரு 33% அதிகமாகவே மழை பெஞ்சிருக்கு, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் முக்கியமான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு அவங்க உயர்கல்வி சேர்றப்ப மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். ஒவ்வொரு ராமாமிர்தம் அம்மையார் பேரில் இருந்ததை புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கத்தை பற்றி நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையிலே பேசியிருப்பாங்க. அதில் பேசப்பட்ட மாதிரியே அந்த திட்டத்தின் விரிவாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தூத்துக்குடியில் வச்சு தொடங்கி வைக்க போறாங்க. என்ன விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில படித்த மாணவிகளும் இந்த திட்டத்தில் இப்ப எலிஜிபிள் ஆகுறாங்க, சரிங்களா? இந்த திட்டத்தில் அவங்களுமே பயனாளிகளாக ஆக போறாங்க. இதனால பார்த்தோம்னா 75,028 மாணவிகள் பலன் பெற போறாங்க அப்படிங்கிற செய்தியையும் தமிழக அரசாங்கம் நமக்கு செய்தித்தாளில் சொல்லியிருக்காங்க, சரியா? இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள்ல இந்த 2 செய்திகளும் முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.